ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நல்ல நாளிலே உங்கள் ஞாபகம் நான் வாழ்த்துகிறேன். இந்த நாளின் தியானத்திற்கு என்று தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி 1 சாமுவேல் 1 அதிகாரம் 18 வசனம். 1 Samuel chapter 1 verse 18. அப்பொழுது அவள், உம்முடைய அடியாளுக்கு உம்முடைய கண்களிலே தயை கிடைக்க கடவது என்றாள். பின்பு அந்த ஸ்திரீ புறப்பட்டு போய் போஜனம் செய்தாள். அப்புறம் அவள் துக்கமுகமாய் இருக்கவில்லை. ஆமென். பிரியமானவர்களே, யார் இந்த ஸ்திரீ? யார் இந்த ஸ்திரீ என்று நாம் பார்க்கும்போது, இது எல்கானாவினுடைய மனைவி அன்னாள் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இந்த எல்கானாவுக்கு 2 மனைவிகள், அன்னாள், பெனினாள் என்று 2 மனைவிகள் உண்டு. இந்த எல்கானா என்கிற மனுஷன் வருஷந்தோறும் கர்த்தரை பணிந்து கொள்ள சீலோவுக்கு வரும் பொழுது அங்கே புசித்து குடித்து அவர்கள் கர்த்தரை தொழுது கொள்ளுவார்கள். தன் குடும்பத்திற்கு அந்த பங்கை கொடுப்பான். ஆனால் அன்னாளை அந்த பெனினாள் என்கிற சக்களத்தி அவளை व्यसனப்படுத்தி, அவளை விசாரப்படுத்தி, அவளை மனக்லேசத்துக்குள்ளாக அவளை ஆளாக்குவாள். இது நிமித்தம் அன்னாள் எப்பொழுதுமே அழுது கொண்டிருப்பாள். சாப்பிட மாட்டாள். அவளுக்கு கொடுக்கப்பட்ட பங்கை எடுத்து புசிக்க மாட்டாள். இது நிமித்தம் எல்கானா பாருங்க என்ன சொல்கிறாரு, அண்ணாளே நீ அழாதே, அண்ணாளே ஏன் அழுகிறாய், நீ ஏன் சாப்பிடாது இருக்கிறாய், ஏன் செஞ்சலப்படுகிறாய், 10 குமாரரை பார்க்கிலும் நான் உனக்கு அதிகமல்லவா என்று எல்கானா அண்ணாளை பார்த்து சொல்லுவான். இப்படி அவர்கள் வருஷந்தோறும் அவர்கள் இப்படி செய்வது அவர்களுக்கு வழக்கமாக இருந்தது. ஆனால் ஒரு வருஷத்தில் ஒரு சம்பவம் நடந்தது. என்ன சம்பவம் என்று பார்க்கும் பொழுது, இந்த அன்னாள் என்ன செய்கிறாள் என்று பாருங்கள். 9ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். சீலோவிலே அவர்கள் புசித்து குடித்த பின்பு அன்னாள் எழுந்திருந்தாள். ஆசாரியனாகிய ஏலி கர்த்தருடைய ஆலயத்தின் வாசல் அண்டையிலே ஒரு ஆசனத்தின் மேல் உட்கார்ந்திருந்தான். அவள் போய் மனங்கசந்து மிகவும் அழுது கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணினாள். அது வரைக்கும் அவள் விண்ணப்பம் பண்ணதே இல்லை. வருஷம் வருவா, அழுவா, அவளுடைய சக்களத்தை அவளை நிந்திப்பா, அவளை விசனப்படுத்துவா, அவளை வேதனைப்படுத்துவா, மனக்லேசமுடையவளாக மாறுவா. ஆனால் அவள் பார்த்திங்கன்னா அழுது கொண்டே மறுபடியும் வீட்டுக்கு போயிடுவா. இதுதான் அவங்க வாழ்க்கையில் நடந்து கொண்டு இருந்தது. ஆனால் இந்த ஒரு சமயத்தில் அங்கே ஒரு எழுப்புதல் உண்டாகுது. என்ன நடக்குது? அன்னாள் எழுந்திருந்தாள் என்று பார்க்கிறோம். பிரியமானவர்களே, இந்த அருமையான இந்த நல்ல நாளில் கூட இந்த வார்த்தைகளை கேட்ட நீங்கள் கூட எத்தனை காலம் அழுது கொண்டு இருப்பீர்கள்? எத்தனை காலம் நீங்கள் உங்களுடைய விசாரத்திலே புலம்பிக் கொண்டு இருப்பீர்கள் என்பதை நோக்கி பாருங்கள். இந்த அன்னாளுடைய வாழ்க்கையில் வருஷம் இது போன்ற சம்பவங்கள் நடந்து கொண்டிருந்தது. ஆனால் ஒரு நாளிலே அந்த அன்னாள் எழுந்திருந்தாள் என்று பார்க்கிறோம். பிரியமானவர்களே, நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் எழுந்திருக்க வேண்டும். எதற்கு எழுந்திருக்க வேண்டும் என்று சொன்னால், தேவனுடைய சமூகத்திலே நீங்கள் விண்ணப்பம் பண்ணும்படியாக நீங்கள் எழுந்திருக்க வேண்டும். அவள் எப்படி ஜெபித்தாள்? அவள் போய் மனம் கசந்து மிகவும் அழுது கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணினாள். பிரியமானவர்களே, நம்ம மனுஷர்கிட்ட அழுதுகிட்டு இருக்கிறோம். மனுஷரிடத்தில் போய் நம்ம புலம்பி கொண்டு இருக்கிறோம். மனுஷரிடத்தில் அழக்கூடாது. எழுந்து அங்கே பாருங்கள், ஏலி ஆசனத்தில் தான் உட்கார்ந்து இருக்கிறாரு தேவாலயத்தில். ஆனால் அந்த சீலோவிலே ஏலி அங்கே உட்கார்ந்து இருக்கிறாரு. ஏலிக்கிட்ட போய் அழலை. ஏலி தான் பார்த்திங்கன்னா மீடியேட்டர். அன்றைக்கு இருந்த ஆசாரியன் ஏலி தான். ஆனால் ஏலினிடத்தில் போய் அழலை. யார்கிட்ட போய் அழுகிறா? கர்த்தருடைய சன்னிதானத்தில் போய் இவள் அழுகிறாள். பிரியமானவர்களே, இன்றைக்கு நீங்களும் நானும் மனுஷரிடத்தில் அழுவதை பார்க்கிலும் தேவனிடத்தில் அழுவதற்கு நாம் பயிற்சிவிக்க வேண்டும். நாம் கர்த்தருடைய சமூகத்தில் போய் அழ வேண்டும். அங்கே அழும்போது நிச்சயமாக நமக்கு அதிலே பலன் உண்டு என்பதை நாம் அறிந்து கொள்ளலாம். இந்த இடத்துல போய் அழுகிறா. அவள் அழுது கொண்டு இருக்கிறதை எப்படி அழுகிறா? அவள் சத்தம் போடாமல் அவளுடைய வாய் மாத்திரம் அசைகிறது. அதை கவனித்து கொண்டிருந்த ஏலி என்ன செய்கிறார் பாருங்க. 12ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். அவள் கர்த்தருடைய சந்நிதியில் வெகுநேரம் விண்ணப்பம் பண்ணுகிற போது ஏலி அவள் வாயை கவனித்து கொண்டிருந்தான். அன்னாள் தன் இருதயத்திலே பேசினாள். அவளுடைய உதடுகள் மாத்திரம் அசைந்தது. அவள் சத்தமோ கேட்கப்படவில்லை. ஆகையால் அவள் வெறித்தவளாய் இருக்கிறாள் என்று ஏலி நினைத்து
அவளை நோக்கி, நீ எதுவரைக்கும் வெறித்திருப்பாய்? உன் குடியை உன்னை விட்டு விலக்கு என்று இந்த இடத்துல ஏலி சொல்லுகிறான். இப்படி சொன்ன பொழுது அதற்கு அன்னாள் என்ன சொல்லுகிறாள் பாருங்க. அன்னாள் பிரத்யுத்தரமாக, அப்படியல்ல என் ஆண்டவனே, நான் மனக்லேசமுள்ள ஸ்திரீ, நான் திராட்சரசமாகிலும் மதுவாகிலும் குடிக்கவில்லை. நான் கர்த்தருடைய சந்நிதியில் என் இருதயத்தை ஊற்றி விட்டேன். அங்கே என்ன செஞ்சா? கர்த்தருடைய சமூகத்தில் தன்னுடைய இருதயத்தை ஊற்றி விடுகிறாள். இந்த அனுபவம் தான் நம்ம எல்லாருக்கும் வேணும். நம்ம போய் எங்கெங்கேயோ அழுதுகிட்டு இருக்கிறோம், எங்கெங்கேயோ போய் நம்முடைய இருதயத்தை ஊற்றிக்கிட்டு இருக்கிறோம். கர்த்தருடைய சன்னதியில் அவள் இருதயத்தையே ஊற்றி விட்டாள். இப்படி ஊற்றி விட்டது நிமித்தமாக அந்த ஏலி என்ன சொல்லுகிறார் பாருங்க, 17ஆம் வசனம். அதற்கு ஏலி, சமாதானத்துடனே போ, நீ இஸ்ரவேலின் தேவனிடத்தில் கேட்ட உன் விண்ணப்பத்தின்படி அவர் உனக்கு கட்டளையிடுவாராக என்றான். அப்பொழுது அவள், உம்முடைய அடியாளுக்கு உம்முடைய கண்களிலே தயை கிடைக்க கடவுது என்றாள். பின்பு அந்த ஸ்திரீ புறப்பட்டு போய் போஜனம் செய்தாள். அப்புறம் அவள் துக்கமுகமாய் இருக்கவில்லை. எப்பொழுதுமே பாருங்க, அவளை போஜனம் செய்யும்படி எல்கானா வற்புறுத்துவான், சாப்பிடு சாப்பிடுன்னு. ஆனால் போஜனமே செய்ய மாட்டாள். ஆனால் இந்த இடத்துல ஒரு பெரிய சமாதானம் அவளுடைய இருதயத்தில் உண்டாகுது. எப்போங்க? வருஷா வருஷம் வந்து தேவ சமூகத்தில் வந்துட்டு போனதுனால பிரயோஜனம் இல்லை. தேவ சமூகத்தில் மனம் கசந்து அழுது தன்னுடைய இருதயத்தை ஊற்றி விட்டாள் என்று பார்க்கிறோம். அதுபோல் நீங்களும் உங்கள் இருதயத்தை தேவ சமூகத்தில் ஊற்றி விடுங்கள். உங்கள் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய ஆசீர்வாதம் என்ன தெரியுமா? சமாதானத்தோடு நீங்கள் போகலாம். நிச்சயமாக நீங்கள் தேவ சமூகத்தில் ஊற்றின உங்கள் விண்ணப்பங்கள், உங்கள் ஜெபங்கள் எல்லாம் கேட்கப்பட்டது என்கிற உறுதி உங்களுக்கு உண்டாக வேண்டும். அப்படி ஜெபம் பண்ணி முடித்த பிற்பாடு மறுபடியும் நீங்கள் துக்கமுகம் உள்ளவர்களாக இருக்கவே கூடாது. இந்த இடத்துல அன்னாள் செய்த காரியம் அதுதான். அவள் பாருங்க, போஜனம் செய்தாள், அப்புறம் அவள் துக்கமுகமாக இருக்கவில்லை. அவளுக்கு பதிலே கிடைக்கல, குழந்தை இன்னும் உண்டாகலை. ஆனால் அதுக்கு முன்னாடியே அவளுக்கு ஒரு பெரிய உறுதி என்ன? எனக்கு ஆண்டவர் ஒரு குழந்தையை தருவார், என் விண்ணப்பத்தை கர்த்தர் கேட்டார் என்ற விசுவாசம் அவளுக்குள்ளே வந்ததினாலே அவளுடைய முகம் சந்தோஷமான முகமாக மாறிவிட்டது. துக்கமுகமாய் அவள் இருக்கவில்லை. அதற்கு பின்னதாக தேவன் அவளை கடாட்சித்தார், ஒரு ஆண் பிள்ளையை கொடுத்தார். அந்த பிள்ளையை அவள் சொன்ன பிரகாரமாக ஆண்டவருடைய சமூகத்தில் கொண்டு வந்து விட்டாள். பிரியமானவர்களே, இந்த அருமையான இந்த நல்ல கூட நீங்கள் இந்த செய்தியை கேட்ட அன்பான சகோதரியே, இந்த அன்னாளை போல நீங்கள் மனக்லேசமுள்ள ஒரு ஸ்திரீயாக இருக்கலாம், மனக்லேசமுள்ள ஒரு சகோதரனாக இருக்கலாம். உங்களை பலர் நிந்தித்து அவமானப்படுத்தி இருக்கலாம். நீங்கள் உங்களுடைய பிரச்சனைகளெல்லாம் தேவ சமூகத்துக்கு கொண்டு வாருங்கள். மனுஷனிடத்தில் கொண்டு போகாதிருங்கள், ஏலியினிடத்தில் கொண்டு போகாதிருங்கள். நீங்கள் எழுந்திருங்கள். அங்கே அன்னாள் எழுந்திருந்தாள் என்று பார்த்தோம். எழுந்து அவள் தேவ சமூகத்துக்கு வந்தாள். நீங்கள் எழுந்திருக்க வேண்டும். எழுந்து தேவ சமூகத்துக்கு உங்கள் இருதயத்தை ஊற்றி ஜெபிங்கள். நிச்சயமாக உங்கள் ஜெபங்களுக்கு பதில் உண்டு. நீங்கள் இனிமேலும் ஜெபித்து விட்ட பிற்பாடு நீங்கள் துக்கமுகமாய் இருக்க வேண்டிய அவசியமில்லை. உங்கள் ஜெபம் கேட்கப்பட்டது என்ற உறுதியுடன் நீங்கள் கடந்து செல்ல கர்த்தர் உங்களுக்கு கிருபையும் சகாயம் செய்தல்வராக. இந்த வார்த்தையில் கேட்ட ஒவ்வொருவரையும் கர்த்தர் தாமே ஆசீர்வதிக்கப்பாராக. காட் பிளஸ் யூ ஆல். அமேன், அமேன். நாம் ஜெபிப்போம். எங்கள் அதிகமாய் நேசிக்கிறதான எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, நாங்கள் தியானிக்க கேட்ட இந்த வார்த்தையின்படியாக அவள் ஜெபம் செய்து முடித்த பிற்பாடு அவள் எழுந்து புசித்து போஜனம் செய்தாள். அப்புறம் அவள் துக்கமுகமாய் இருக்கவில்லை என்ற வார்த்தையின்படியாக உம்முடைய பிள்ளைகளுக்கும் அதே அனுபவத்தை தந்தருளி நீர் ஆசீர்வதிக்கும்படியாக நான் மன்றாடி ஜெபிக்கிறேன். கிருபையின் கரத்தில் தாழ்த்துகிறேன். தம்முடைய பிள்ளைகளின் துக்கங்கள், விசாரங்கள், மனக்லேசங்களெல்லாம் மாற்றி சமாதானத்தை தேவன் உம்முடைய பிள்ளைகளுக்கு தந்தருள்வீராக. ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே. ஆமேன், ஆமேன்.